படத்துக்கு மிகப்பெரிய பலம்ங்கிறது ரைட்டிங்கில் சொல்லுவாங்க. ரைட்டிங்கில் பாதி ஆயிடுச்சுனாலே ஒரு ஒரு முழு படம் கிடச்சிச்சு. அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணதா பார்க்குறேன் கார்த்திக் அசோகன். அவரோட ஒர்க்கு எப்படி இருந்துச்சு? கார்த்திக் வந்து எப்படின்னா, அவன் வந்து லைட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான் அவன். 2வது கார்த்திக் வந்து எனக்கு இப்போ பழக்கம் கிடையாது. நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு அவன் பழக்கம். அவன் அப்போ அசோசியேட் கேமராமேன். ஸோ எங்களுக்குள்ள பெரிய வைப் இருக்குது, நல்ல வேவ் லென்த் இருக்குது 2 பேருக்குள்ள. அதனால் வந்து அவன் வந்து நான் இந்த படத்தை எப்படிலாம் கன்சீவ் பண்ணணும்னு நினச்சேனோ அதே தான் அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், இப்படி இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு. ஸோ அவனுக்கு என்னென்னா, நான் நினச்சதில் அவனுமே அப்படி தான். ஓகே இவன் கேட்டுட்டான், இதில் வந்து அவங்க எப்படின்னா, இவன் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணி, இதை பாரு எனக்கு இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா அவன் நம்மக்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்றது கிளியராக இருப்பாங்க. ஃப்ரெண்டுன்றதுனால அது இன்னுமே அது கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவனோட பார்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எஸ்பெஷலி சொன்னால் நைட் ஷாட்ஸ்லாம் வந்து அவன் உண்மையிலேயே ரொம்ப நைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நாங்கள் ரொம்ப விரும்பி தான் எடுத்தோம். சிலதெல்லாம் லைட்டு அவைலபிள்ஸ் லைட்டு வச்சு எடுக்கிறது, ஒரு டார்க் பிளேஸில் போகிறது, இதெல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு தான் எடுத்தோம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து. ஸோ அவனோட பங்குமே இதில் வந்து பெரிய பங்கு விஷுவலாக பண்ணி கொடுத்ததில் வந்து.